ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் எடிட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே லேட் ஆகிடுது. நான் இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நம்ம சொல்கிற மாதிரியே இருக்கேங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுலேருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வரத்துக்கு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நமக்கு வந்து மன உளைச்சலுக்கு கண்டிப்பாக நம்ம காரணமாகிடுவோம். ஸோ அந்தமாரி இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம எப்படி நம்ம இதுலேருந்து வெளியில் வரலாங்கிறத டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் நிறையவே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்துட்டு பல்ல தேய்ச்ச உடனே மொபைலும் கையுமா தான் இருப்போம். அதில் ஏதாவது நமக்கு பிடிச்ச யூடியூபர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்து போய்ட்டு பெட்ரூமில் எட்டி பார்த்தானா சில சமயம் பெட்ஷீட்ஸ்லாம் அப்படியே மடிக்காமல் கிடக்கும். அதை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு நீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலை என்னங்கிறத பார்ப்போம். நாங்கள் முதல் நாள் நைட்டே வாஷிங் மிஷினில் துணியெலாம் துவச்சி வச்சுருவோம். ஸோ மறுநாள் மார்னிங் வந்து திறந்து பார்த்துட்டு துணி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம காய போடணும். இது முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காருவோம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு விருப்பமான சமையல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் தனக்கு என்ன விருப்பமோ அதை வந்து செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்தமாரிலாம் இல்லாமல் நமக்கு பிடிச்சதையும் நம்ம எப்பவுமே செஞ்சு சாப்பிட்ணும். ஸோ இப்போ பொங்கல் கொஸ்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை என்னென்னு நினைப்போன்னா லஞ்சுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சமையலை முடிப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு லெமன் ரசம், வாழைக்காய் கறி, சுட சுட சாதம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். லஞ்சு சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு பெருமூச்சு விடுவோம். அப்பாடா இன்றைக்கி நம்ம பாதி நாளாக கடந்துட்டோம் எப்படியோன்ட்டு ஒரு சந்தோஷத்தில். அதுக்கப்புறம் இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. அன்றைக்கி மார்னிங் செஞ்ச அவியல் இருந்தது. ஸோ டின்னருக்கு சப்பாத்தியும் அவியல், அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்ட சாலடை வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னி பொழுது இதோடு நமக்கு முடிச்சிருச்சு. அப்பாடா அவ்வளோதான் நினச்சிட்டு நமக்குன்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி இருந்தது, வெளியிலையும் போகாமல். ஸோ இந்தமாரி நம்ம நேரத்தை கழிக்காமல் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம நேரத்தை கழிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, மார்னிங் வந்து எப்பயுமே வீட்டில் வந்து எல்லோரும் எழுந்துக்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியாவது கண்டிப்பாக நம்ம எழுந்தாகணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா என்ன தோணுன்னா, வீட்டில் இருக்கவங்கலாம் அவங்க பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு ரெடியாக வரச்சே ஐயோ எல்லோரும் எழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடை நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணக்கூட நமக்கு டைம் இருக்காது. வெளியில் கூட இந்தமாரி வந்து எட்டி கூட பார்க்க நமக்கு நேரம் இல்லாமல் இயற்கையும் நம்ம ரசிக்காமல் உடனே நம்ம பாலை காய்ச்சிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம டீயோ காஃபியோ பூஸ்ட்டோ என்ன விருப்பமோ அதை போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டைட்டாக ஒர்க்கு போயிட்டே இருக்கும். என்னடா அது காலைல எழுந்த உடனேயே நம்ம இப்படி வேலை செஞ்சுட்டுருக்கோமே அப்படின்னு நமக்கு ஒரு மனசில் தோணிடும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுந்தால் தான் நம்ம ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவோம். வீடும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து காஃபி வந்து உடனே போட்டு குடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் யோகா, அப்படி இல்லைன்னா இயற்கையெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரசிக்கிறது, வாக்கிங் போகிறது. வீட்டில் பால்கனி இருக்குதுன்னு பேரே தவிர அங்கே போய் ரிலாக்ஸாக நின்று வேடிக்கை பார்க்குறது எதுவும் செய்கிறது கிடையாது. ஸோ இந்தமாரி காலை வேளையில் நம்ம பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்தமாரி பால்கனியில் போய் நிற்கிறச்சே நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் முடிஞ்சதுன்னா நம்ம கீழே இறங்கி கண்டிப்பாக நம்ம வாக்கிங்கும் போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வாக்கிங் மார்னிங் போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நடந்துட்டு வாங்களேன். நமக்கு வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப நமக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டெய்லி காலையில் எழுந்தோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமான்னு இல்லாமல் நமக்குன்னு ஒரு ரொட்டீனை கண்டிப்பாக நம்ம செட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நமக்கு வந்து நாளடைவில் நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வந்துடும். ஸோ ஐயோ நம்ம வீட்டு வேலை மட்டும்தான் செஞ்சுட்ருக்கோம், நமக்குன்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைங்கிறது. சில நாளைக்கு நம்ம ஹவுஸ் ஹெல்ப் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா அன்றைக்கி போட்டது அப்படியே கிடக்கும். நம்ம மாட்டுக்கு மொபைலை பார்த்துட்டு டைம் போகிறதே தெரியாமல் ஆகிடும். ஸோ அந்தமாரி செய்யாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிச்சனை வந்து எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும். க்ளீன் பண்ணாமல் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்க நமக்கு வந்து ரொம்ப கடுப்பாகும். அதை நம்ம எடுத்தும் வைக்க மாட்டோம், எல்லாம் அப்படியே கிடக்கும். ஸோ அதனால் அந்தமாரி செய்யாமல் கையோடு நம்ம கடகடன் க்ளீன் பண்ணி வச்சிடணும். இல்லாட்டி ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா இந்தமாரிலாம் வைக்காமல் பாத்திரத்தெல்லாம் கவுத்துட்டு அது அந்த இடத்துல வச்சிடணும். இடையில போய் இந்தமாரி மொபைலை பார்க்குறது, அந்த வேலையை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் எத்தனை வேலை திரும்ப நமக்கு செய்ய முடியாமல் போய்டுறது. இன்றைக்கி வந்து ஹவுஸ் ஹெல்ப் வரலன்னு சொன்னேன் இல்லையா, கையோடு நம்ம செஞ்ச இந்த பொரியல் இல்லாமல் ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நீட்டாக நம்ம ஒழிச்சு போட்டு வச்சிடணும். இதெல்லாம் அப்படியே கடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதை பார்த்தா கூட நமக்கு மன அழுத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு ஹவுஸ் ஹெல்ப் வரலைன்னா எங்கள் வீட்டில் நிறையா வேலை இருக்கும். இந்த கவுண்டர் டாப் துடைக்கிறது எல்லாமே இருக்குது.
ஸோ ஆல்ரெடி நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் ஹெல்ப் வரைச்சே நம்ம எப்படி கடகடன்னு நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வைக்கணுங்கிறதுக்கும் அந்த வீடியோ வந்து நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி கடகட நான் கிச்சன் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டேன். இதை மட்டும் நம்ம ஒழிக்காமல் அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிச்சன் வந்து சமைச்சது போட்டபடி அப்படியே கிடக்கும். கிச்சனை நீட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம. ஸோ இது பார்க்குறச்சே நமக்கு ரொம்ப திருப்தியாகவும் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காந்து நம்ம வந்து மொபைலை பார்க்கலாம் வேலையை முடித்ததுக்கப்புறமா. இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சில பேர் வீட்டில் பிடிக்கலனா கூட நமக்கு வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். நமக்கு அடுத்தவங்களுக்கு பிடிச்சதே வீட்டில் சமைச்சு கொடுத்துட்டு நமக்கு இப்போ பிடிச்சதை சாப்பிட முடியாமல் போச்சுன்னா அது கூட நமக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்பயுமே உங்களுக்கு பிடிச்சதையும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ அதேட்டும் மத்தியானம் நம்ம வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா திருப்பி இதே தான் வேலை, நமக்கு அந்த மொபைல் எடுத்து பார்த்துட்ருப்போம். இல்லைனா சில பேர் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துட்டு அதில் ஜாயின் பண்ணி இருக்காங்க. ஸோ அந்தமாரியும் பண்ணிக்கலாம். நம்ம மத்தியானத்தில் என்ன பண்ணலாம், இந்தமாரி பெட்ரூம்லக்குள்ளே போயிட்டு நம்ம படுக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. அதேமாரி மொபைலை பார்த்துட்டே இருப்போம், அப்படியே பார்த்திங்கன்னா அசந்து தூங்கிட்டு விடுவோம். அப்புறம் என்ன டைம் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. இது எழுந்துக்கலாம்னு நினச்சிப்போம், எழுந்துக்கவே முடியாது. ஸோ அந்தமாரி செய்யாமல் நம்ம என்ன பண்ணோம்னா ஹால்லேயே வந்து நம்ம சோஃபாவில் உட்காந்து மொபைலை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஒரு பவர் நேப் பண்ணோன்னா அந்தமாரி நம்ம படுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு டக்குன்னு நம்ம எழுந்துக்கணும். நமக்கே நம்ம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா அப்படியே அசந்து தூங்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து 4:15 ஆகுது. இந்த டயத்தில் நம்ம எழுந்துக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம எழுந்துடணும். இப்படி திருப்பி படுத்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டைம் ஆகிடும். அடுத்தது ஒருத்தவங்க வீட்டில் ஆஃபீஸ்லேருந்து காலேஜ்லேருந்து ஒரு நேரத்துக்கு வருவாங்க. ஸோ அந்த டயத்துக்கு எழுந்தால் போகணும்னு நமக்கு வந்து மனசு சொல்லும். இல்லாட்டி ஈவினிங் எப்பயுமே வரச்சையும் இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக நம்ம வந்து கவுத்து வச்சுக்கணும். இது இன்னொரு நாள் ஈவினிங் நான் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ நீட்டாக வச்சுக்கணும். நம்ம நைட்டு டின்னர் பண்ணிடுச்சு கிச்சன் வந்து நல்லா க்ளீனாக வச்சா தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வந்து குக் பண்ணுறதுக்கெலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4:15 ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டக்குன்னு வந்து நம்ம வந்து ஒரு டீ போட்டு குடிக்கலாம் சூடாக. அதுமாரி குடிச்சுட்டு நமக்கு அடுத்தது என்ன வேலைங்கிறத நம்ம பார்க்கணும். வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு திருப்பி மொபைலை பார்த்துட்டு அடுத்தது வீட்டுக்கு வெளியிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் நம்ம டிஃபன் காஃபி செஞ்சு கொடுக்குறதுன்னு இல்லாமல் நமக்குன்னு இந்த டயத்தில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இப்போ டீயை குடிச்சிட்டு நமக்கு சில சமயம் வெளியில் போகிறதுக்கு நிறையா வேலை இருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யாமல் வீட்டிலே இப்படியே முடங்கி கிடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கண்டிப்பாக நாளடைவில் நான் சொன்ன மாரி டிப்ரெஷன் வந்துடும். ஸோ டக்குன்னு இப்போ பாருங்கள், டீயை குடிச்சிட்டு நான் வந்து இப்போ வெளியில் கிளம்பி போயிருக்கேன். எதுக்குன்னா ரொம்ப நாளாக வந்து நான் நிறைய ட்ரெஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணணுன்னு வச்சுருந்தேன். அதெல்லாம் அப்படியே கடந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஆல்டர் பண்ணிவிட்டு நான் வந்தாச்சுன்னா, ஸோ இந்தமாரி நிறைய நமக்கு பெண்டிங் ஒர்க்ஸ் வீட்டில் இருக்கும். அதெல்லாம் செய்யாமல் நம்ம வீட்டோடே இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா சோம்பேறித்தனம் வளர்ந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் இறங்காமல் வீட்டுக்குள்ளேயே டிவி பார்த்துட்டு ஸோ இந்தமாரி பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்தோடனே டக்குன்னு டிவி எதுக்கு நான் ஆன் பண்ணியிருக்கேன்னா மகாநதி சீரியல் பார்க்க தான். ஆக்சுவலாக இப்போ மகாநதி சீரியல் முடிச்சிடுது. இது நான் முன்னாடி சொன்ன மாரியே ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ அந்த சீரியலை நம்ம மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ அது பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த சீரியலை. ஸோ நமக்குன்னு கொஞ்சம் டைமை ஒதுக்கிட்டு நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே உழைச்சி நம்ம வந்து வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோன்னா அப்புறம் நாளைக்கு வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமாச்சா நான் இத்தனால இப்படி டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு யோசிப்போம். ஆனால் அதை செய்யணுன்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அது கை வராது. ஸோ இந்தமாரிலாம் செய்யாமல் நமக்குன்னு கொஞ்சம் செல்ஃபாக கேர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு வேலையும் முடித்தானோம். அதையாட்டும் இந்தமாரி ஃப்ரூட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் வாங்காமல் கீழே இறங்கி போயிட்டு நம்ம இந்தமாரி வாங்கிட்டு வர்றது நல்லது. நம்மளும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் யாருமே இல்லைன்னா நம்ம கதவை பூட்டிட்டு கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்தமாரி செய்யாமல் நான் சொன்ன மாரி மத்தியானத்தில் தூங்காமல் ஒரு 4:15 மேலே நம்ம இந்தமாரி நமக்கு கீழே இறங்கி நம்ம போய் ஃப்ரூட்ஸு அப்புறம் வெஜிடபிள்ஸு அப்புறம் நிறையா பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையாட்டும் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி இல்லைன்னா ஃபேமிலி கூட வந்து நம்ம ஹோட்டலில் போய்ட்டு மாதத்தில் ஒரு தடவை போய் சாப்பிட்டுட்டு வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். வீட்டிலே சமைச்சு சாப்பிடாமல். அதையாட்டும் கடைக்கும் நம்ம வந்து ஒரு 20 டேஸ்க்கு ஒரு தடவை இந்தமாரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் நேராக போயிட்டு நம்ம தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரச்சு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். த்ரூ அவுட் த டே வீட்லேயும் எனர்ஜெட்டிக்காக இருப்போம். நிறைய வேலைகளை கடகடன்னு செய்வோம். அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்ம தானே அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டு வைப்போம் சில வேலைகள்லாம். ஸோ அந்தமாரி செய்யாமல் நமக்குன்னு ஒரு ரொட்டீனை நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணிக்கணும்.
அதுமாரி செட் பண்ணிட்டாலே நம்ம இந்த மன அழுத்தத்துலேருந்து கண்டிப்பாக வெளில வந்துடலாம். ரொம்ப நம்ம வந்து ஹாப்பியாகவும் இருப்போம் வீட்லேயும். அதேட்டும் நம்ம கீழே இறங்க முடியலன்னா நான் சொல்கிற மாரி பால்கனிலாம் யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதுமாரி ஈவினிங்கில் வந்து வேடிக்கை பார்க்குறச்சே பாருங்கள், பசங்களாம் விளையாட்டுருக்காங்க. இதை பார்க்குறச்சே மைண்டு வந்து நமக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காமல் வாரத்தில் ஒரு 4 நாளாவது கம்பல்சரியாக கீழே இறங்கி நம்ம வாக்கிங் போயிட்டு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வர மாதிரி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி செய்யறச்சே நமக்கு வந்து மன அழுத்தம் வராமல் இருக்கும். இல்லைன்னா நாளடைவில் நமக்கு மன அழுத்தம் வந்து இது டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு நமக்கு ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அதை தவிர்க்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.